ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் சாசனாமிருத திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதில் மூளை சாஸ்திரி குறித்து நரசிம்ம சுவாமிஜி எழுதியதை இப்பொழுது கேட்கலாம். குலப்பெருமை கொண்ட மூளை சாஸ்திரி நாசிக்கிலிருந்து ஷீரடிக்கு வந்தார். ஸ்ரீ சாயி பாபா ஒருவரிடம், என்னுடைய ஆடையை காஷாயமாக்க கொஞ்சம் காவி பொடி கொண்டு வா. பாபா அன்றோ என்றுமோ காவி உடை அணிந்ததில்லை. ஸ்ரீ சாயி பாபா பின்னர் பூட்டியிடம், புதிதாக வந்திருக்கும் நாசிக் பிராமணனிடம் சென்று எனக்கு தட்சணை கேட்டு வாங்கி வாரும். நாசிக் பிராமணர் நேரிலேயே வந்து மசூதியை விட்டு சற்று தள்ளி நின்றார். மசூதியில் நுழைந்தால் அசுத்தமாகுமே என்று அவர் எண்ணினார். மூளை சாஸ்திரி திடீரென அங்கே பாபா இருந்த ஆசனத்தில் தன் குருவை கண்டார். மசூதிக்குள் பாய்ந்தோடி சென்று, ஜெய் குரு, ஜெய் தோலப் குரு மகாராஜ் என கூவிக்கொண்டே பாபாவின் பாதங்களில் விழுந்தார். ஸ்ரீ சாயி பாபா, எனக்கு தட்சணை கொடும். காஷாய உடையுடன் கூடிய தனது பிராமண குருவான தோலப் மகாராஜ் திடீரென மறைந்து பாபா தமது ஆசனத்தில் வீற்றிருப்பதை கண்டார் மூளை சாஸ்திரி. ஸ்ரீ சாயி பாபாவுக்கு அவர் தட்சணை சமர்ப்பித்தார். அடுத்தது பையாஜி. உடல் வலிமை செருக்கை பாபா போக்குகிறார். தனக்கு பீமனை போல் பலமுள்ளதாக பெருமை அடித்துக் கொள்பவர் பையாஜி அப்பாஜி பாட்டில். பாபாவுக்கு மசாஜ் செய்த பின் அவரை தன் கைகளால் தாக்கி சுமந்து வந்து துணி நெருப்பிடம் கொண்டு வந்து இறக்குபவர். ஒரு தினம் என்ன முயன்றும் அவரால் பாபாவை அசைக்க முடியவில்லை. ஸ்ரீ சாயி பாபா அவரை பார்த்து நகைத்தார். அந்த சிரிப்பு அவருடைய செருக்குக்கு ஒரு அடி. குறிப்பு: கேன உபநிடதம். வாயுவால் ஒரு புல்லை அசைக்க முடியாமற் போய்விட்ட வரலாறு. நானா சாந்தோர்கர். கல்வி செருக்கு. சம்ஸ்கிருத மொழியில் தேர்ச்சி உள்ளதாக, குறிப்பாக கீதா பாஷ்யத்தை நன்கு உணர்ந்ததாக நானா சாந்தோர்கருக்கு இருந்த செருக்கை பாபா போக்கி அருளுகிறார். இதன் தொடர்ச்சி நாம் நாளை கேட்கலாம். ஓம் சாய்ராம்.